நெல்லை சரக புதிய டிஐஜியாக மூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார். சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நெல்லை சரக டிஐஜியாக இருந்த பிரவேஷ்குமார் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நெல்லை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த மூர்த்தி நெல்லை சரக புதிய டிஐஜியாக நியமிக்கப்பட்டார். அவர் இன்று முறைப்படி நெல்லை சரகத்தின் 49வது டிஐஜியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மாவட்ட கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மூர்த்தி, கடந்த 7 மாத காலமாக நெல்லை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி தற்போது நெல்லை சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை சரகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிறார் குற்றங்கள், சாதிய மோதல்கள், பாலியல் குற்றங்கள், கஞ்சா புழக்கம் ஆகியவை முழுவதுமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஐஜி மூர்த்தி தெரிவித்தார். பள்ளி மாணவர்களிடையே சாதிய பிரச்சினை அதிக அளவில் ஏற்படுகிறது என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த டிஐஜி மூர்த்தி, சிறார் குற்றங்கள் மீதான சட்டம் மென்மையாக உள்ளது என்றும் பள்ளிகளில் மாணவர்களிடம் பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். பொதுமக்கள், காவல்துறை இடையே நல்லுறவு மேம்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், பொதுமக்கள் தன்னை எப்போது வேண்டுமானாலும் 9431682256 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார். காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களை சந்தித்து மாணவர்களுடையான சாதிய மோதல்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. இது போன்ற எண்ணங்கள் படிக்கிற காலங்களில் வரக்கூடாது என்றும், இது போன்ற மோதல்கள் இல்லாமல் தோழமையோடு பழக வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிறார் குற்றங்களை பொறுத்தவரையில் அவர்கள் சட்ட நடவடிக்கை என்பது மிக எளிமையான சட்ட நடவடிக்கைகள் தான் எடுக்கிறோம். ஒன்று, சிறுவர்களுக்காகவே ஜேஜேபி இருக்கிறது. அங்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு அறிவுரைகளை சொல்லி இனிமேல் இவ்வாறு நடக்கக்கூடாது என்பதை அவர்களும் சொல்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் பொதுமக்கள் காவல்துறையோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு அந்த இன்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம்.